நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது என்னது? உங்ககிட்ட நான் பலமுறை சொல்லி பார்த்துட்டேன். நம்ம விஷயத்துல சீக்கிரமா ஒரு முடிவெடு நந்தினின்னு. இப்ப யாராவது ஒருத்தர் முடிவெடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நீ இதை தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா படி. நான் புறப்படுறேன். நான் கிளம்புறேன். நேரமாகுது. நம்மகிட்டயே எதுவும் சொல்லல. அவர் கையில இருந்த பேப்பர் என்னாச்சு? என் பொண்ணு வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வரக்கூடாது கடவுளே. எல்லாமே நம்ம கையை மீறி போயிடுச்சுன்னு தோணுதுச்சு. இல்லக்கா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இல்ல, மாப்பிள்ளை எவ்வளவு அமைதியா இருந்தார் பாத்தியா? என்கிட்ட பேசாமையே போயிட்டாரு. கார்த்திக் மோகன் கிட்ட ஏதோ பேசி இருக்கான். அவர்கிட்ட இத பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நந்தினி, நந்தினி, என்னம்மா, என்ன ஆச்சு? மாப்பிள்ள உங்ககிட்ட என்ன சொன்னாருமா? நான் ஒரு முடிவு எடுத்துட்டேம்மா. யோசிக்கிறேன்னு நான் நிறைய நாள் வீணாக்கிட்டம்மா. நான் மறுபடியும் எங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். மோகன் கூட நான் சேர்ந்து வாழ போறேன். நந்தினி, நாங்க என்ன நினைச்சோம்னா, ஆமா, மாப்பிள்ள உங்ககிட்ட என்ன பேப்பர்ஸ் கொடுத்துட்டு போனாரு? சித்தி, ஒருவேளை மோகன் எனக்கு இந்த பேப்பர் மட்டும் என்கிட்ட கொடுக்கலன்னா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்திருக்கவே மாட்டேன். அவரோட வாழ்க்கையில எனக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்குமா. நீங்க எல்லாருமே இத டைவோர்ஸ் பேப்பர் தானே நினைச்சீங்க? இல்லம்மா, அவர் எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாரு. அவர் என்ன வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டிருக்காரு. இப்ப எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லம்மா. தேவையில்லாம நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்.
நந்தினி, இதெல்லாம் எப்படி நடந்தது? மாப்பிள்ளை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டாரு. அது வந்து யாரோ ஒருத்தங்க நாங்க பெரிய கூடாதுன்னு நினைச்சாங்க. எங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாங்க. அர்ச்சனா, இதுக்கு முன்னாடி கூட என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டது அர்ச்சனா மட்டும்தான். நான் நல்லபடியா வாழணும்னு ஆசைப்பட்டது இவதான். அப்படி இருக்கும்போது எங்க 2 பேரையும் எப்படி இவ பெரிய விட்டுருவா? அப்படியா? கார்த்திக்கும் அர்ச்சனாவும் தான் பேசினாங்களா? நேத்துல இருந்து இவங்க 2 பேரும் இவளுக்காக வருத்தப்படுறத பார்த்து பாத்தீங்களாக்கா, நான் முதல்ல சொன்னல, என் மாமா தான் இந்த உலகத்திலே பெஸ்ட் மாமா. சரி, நீ வா சாந்தி, எல்லாருக்கும் நாம ஸ்வீட் கொடுக்கலாம். இன்னைக்கு உண்மையிலேயே எல்லாருக்கும் நல்ல நாள் தான். அந்த கடவுளுக்கு கோடி கோடியா நன்றி சொல்லணும். வா சாந்தி. சரிக்கா, அந்த லெட்டர் காட்டுங்க பார்க்கலாம். லக்ஷ்மி, அக்கா ப்ளீஸ் காட்டுங்க. என்னன்னு சொல்றது சாந்தி, ராத்திரியில எனக்கு தூக்கமே இல்ல. நந்தினி கிட்ட போய் பேசுறதுக்கு எனக்கு பயமா இருந்தது. எங்க வேதனைப்படுவாளோன்னு பயந்தேன். நல்ல வேளை கார்த்திகா அர்ச்சனாவும் அவகிட்ட பேசிட்டாங்க. நந்தினி அவ புருஷனோட சேர்ந்து வாழ போறா. அங்க பாரு, அவங்க 2 பேர் கூட வந்துட்டாங்க. என்னங்க, உங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல செய்தி. முதல்ல உங்க 2 பேருக்கும் நல்ல செய்தி சொல்றதா இல்ல ஸ்வீட் கொடுக்கறதான்னு தெரியல. நந்தினிக்கு மாப்பிள்ளைக்கு இடையில இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுச்சு. மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்தாரு. நந்தினிய மறுபடியும் வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டாரு. திடீர்னு எப்படி இதெல்லாம்? கார்த்திக்கும் அர்ச்சனாவும் மாப்பிள்ளை கிட்ட பேசியிருக்காங்க. நந்தினி வேதனைப்படுறத அவங்களால பார்க்க முடியல. கார்த்திக் பேசுனானா? ஆ, சரி, நீங்க போய் கை கழுவிட்டு வாங்க, நாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறோம். வாங்கண்ணா. பாத்தியா, 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் எந்த வேலையும் சரியா செய்யறதில்லன்னு தானே மாமா சொன்னாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தியா, 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் எந்த வேலையும் சரியா செய்யறதில்லன்னு தானே மாமா சொன்னாரு. சாந்தி, இங்க பாரு சாந்தி, சொல்ல போனா நானே பயந்து போயிட்டேன். அவங்க சின்ன பசங்க ஏதாவது தப்பு செஞ்சிடுவாங்களோன்னு பயந்தேன். ஆனா தப்பு பண்றதுக்கு பதிலா முயற்சி தான் பண்ணிருக்காங்க. அந்த முயற்சிக்கு பலன் கிடைச்சிருக்கு. கார்த்திக்கும் அர்ச்சனாவும் எவ்வளவு நல்ல விஷயத்தை பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம தான் அவங்க மேல நம்பிக்கை வைக்கல. இல்ல சாந்தி, அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. இத பாரு சாந்தி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் பேசாம தான் இருக்கேன். நான் பேசாம இருக்கிறதுனால உண்மையெல்லாம் பொய்யா மாறிடுமா என்ன? அவங்க நம்ம பசங்கன்னு கூட பார்க்காம இவ்வளவு பெரிய தண்டனை எதுக்காக தரணும்? அவங்க தான் இஷ்டப்படி இருக்காங்கன்றதுனால தானே. சொல்ல போனா நந்தினி கூட அவ இஷ்டப்படிதான் செஞ்சா. அவளுக்கு அங்க இருக்க பிடிக்கலன்னு சொல்லி புகுந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டா. அவ மறுபடியும் அங்க போகணும்னு தானே நம்ம எல்லாரும் நினைச்சோம். ஆனா நம்ம பேசாம இருந்தோம். எல்லாம் அவ சந்தோஷத்துக்காக தானே. அவ கேட்டபடி அவளுக்கு டைம் கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது கார்த்திக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும்? எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. நந்தினி வேதனைப்பட்டா உங்களால பாத்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி என் பிள்ளைய மருமகளை கஷ்டப்பட்டதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நான் அவனை பெத்த தாய். அவன் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கான். அவன் வேதனைப்படும் போது என்னால மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சாந்தி, அண்ணா எதுக்காக அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரியுங்க. பசங்க தப்பு பண்ணா பெரியவங்க திட்டுவாங்க, அடிப்பாங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும்.
அதே பெரியவங்க தப்பு பண்ணா என்ன பண்றது? அவங்க 2 பேரையும் பிரிஞ்சிருக்க சொல்லி நம்ம பண்ணது மட்டும் தப்பு கிடையாதா? நமக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா என்ன? சாந்தி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படி கூட இருக்கலங்க. ஆனா நான் உணர்ற விஷயத்தை நீங்களும் உணர பாருங்களேன். தெரியாத மாதிரி இருக்காதீங்க. நமக்கு அவங்களுக்கு எந்த உறவும் இருக்க கூடாது. அதனாலதான் நம்ம பிரிச்சு வச்சிட்டு இருக்கோம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம இல்லாமலே அவங்களே எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளே அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. அவங்க வாழ்க்கையில நம்ம யாரும் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே இப்பதான் இந்த வீடு பிரிஞ்சிருக்கு மாமா. சாந்தி, நீ உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. தயவு செஞ்சு இந்த வீட்ல இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்க விடாதீங்க. ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம பண்றது பெரிய தப்பு. போதும் சாந்தி. நீங்க சொல்றபடி நான் பேசாம இருக்கேன்க்கா. அதனால என்ன நடக்க போகுது சொல்லுங்க? ஒரு தாய் மனசு எப்பவுமே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஹோலி பண்டிகை அன்னைக்கு அவங்க 2 பேரும் வீட்ல இல்ல. ஆனா அவங்க பெத்த தாயா இருந்து என்ன மட்டும் இருக்கணும்னு நினைச்சீங்க. எல்லாருக்கும் முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க சொன்னீங்க. நானும் இருந்தேன். பசங்க ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருந்தா நான் போய் அவங்க கிட்ட பேச கூட முடியலங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு அப்பா அம்மா கிட்ட வந்து உதவி கூட கேட்க முடியல. அன்னைக்கு கார்த்திக் டெல்லிக்கு போயிருந்தப்போ ஒருவேளை அன்னைக்கு அவனுக்கு ஏதாவது உண்மையிலேயே ஆயிருந்ததுன்னா அதுக்கு காரணம் நம்ம தானே. பாவம், அன்னைக்கு அர்ச்சனாவால நம்ம கிட்ட வந்து எதையும் சொல்லவும் முடியல. ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருந்திருக்கா. ஆனா நம்ம எல்லாரும் சந்தோஷமா தூங்கிட்டு இருந்திருக்கோம். இன்னைக்கு அதை நினைச்சு பார்த்தா கூட என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கும் நல்லா தெரியும். எத்தனையோ வீடுகள்ல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படின்னா சரி, இனிமே நம்ம வீட்ல நம்ம குடும்பத்துல அதே மாதிரி நடக்கட்டும். ஏன்னா இங்கேயும் எல்லாம் மாறிட்டு இருக்கு. சாந்தி, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. மாமா, நீங்க ஏன் பசங்க மேல கோவமா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் ஏன் இதுக்குன்னு கேட்டதே கிடையாது. நீங்க சொன்னபடி எல்லாம் தான் நான் கேட்டு நடந்திருக்கேன். நீங்க பெரியவங்க, உங்க வார்த்தையையும் உங்க முடிவையும் நான் மதிக்கிறேன். ஆனா மாமா, நான் மறைஞ்சு நின்னு என் பசங்க என்ன பண்றாங்கன்னு நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கார்த்திக் பட்னியா இருந்தா அவனுக்கு சாப்பாடு கொண்டு போய் குடுக்கறதுக்கு கூட எனக்கு பயம். அக்கா அவங்க கையால நந்தினிக்கு பசியா இருக்கும் போது ஊட்டி விடலாம். ஆனா நான் ஏன் என் பிள்ளைக்கு ஊட்டி விடக்கூடாது? நம்ம சாப்பிடுற இடத்துல கார்த்திக் அர்ச்சனாவும் எப்போ உட்கார இடத்த பார்க்கும்போது என்னால ஒருவேளை கூட ஒழுங்கா சாப்பிட முடியல தெரியுங்களா? அவங்கள நீங்க பிரிச்சு வச்சதுல இருந்து ஒரு நாள் கூட நான் சரியா தூங்கவே இல்ல. மாமா, அவங்க இல்லாம நமக்கு என்ன பூஜை, என்ன பண்டிகை? நம்ம பேருக்காக சேர்ந்திருக்கோம், ஆனா தனியா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்பவும் எல்லாருக்கும் முன்னாடி நிக்க வேண்டிய பசங்க பின்னாடி போய் எங்கேயோ நின்னுட்டு இருக்காங்க. இனிமே என்னால எல்லாருக்கும் முன்னாடி என்னால சாதாரணமா இருக்கிற மாதிரி நடிக்க முடியாது. இந்த பிரிவால யாருமே சந்தோஷமா இல்ல. யாருக்கும் எந்த நல்லதும் நடக்க போறதும் இல்ல. அண்ணா, சாந்தி வேதனை தாங்க முடியாம பேசிட்டானா? அனன்யா, நீ முடிச்சிட்டியா? வா 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 வா. ஓ, அழக்கூடாது. அம்மாவை கொஞ்ச நேரம் தூங்க விடலாம். வாடா செல்லக்குட்டி, வா 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 வா. என்னம்மா? அக்கா, நம்ம கோயிலுக்கு போலான்னு சொன்னீங்களே. கோயிலுக்கு போகணும். ஆனா பாவம் வந்தனா தூங்கிட்டு இருக்கா. நான் அனன்யாவை அங்கேயே விட்டுட்டு வந்தனாவை இவ எழுப்பி விட்டுடுவா. இப்பெல்லாம் அவளால சரியா தூங்க கூட முடியல.
ஆ, ஆம். நாம ஒண்ணு பண்ணலாம். இவளையும் நம்ம கூடவே கூட்டிட்டு போலாமா? பண்டிதர் கிட்ட சொல்லி கருப்பு கயிறு கட்ட சொல்லலாம். ஆ? சரிங்கக்கா இவளையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம். சரி. சுகன்யா, இவளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வா. உடனே போய் எடுத்துட்டு வரேன்க்கா. ஆ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். கார்த்திக், ஜஸ்ட் 2 minutes. பார்வதி ஆன்லைன்ல இருக்கா. சரி சொல்லுங்க, உங்களுக்கு சூடா டீ போட்டு கொண்டு வருவா இல்ல லஸ்ஸி வேணுமா? இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். நீ கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. இதோ கார்த்திக், முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு? எங்க ஹஸ்பண்ட்ஸை நாங்க திட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? தப்பு தப்பு. ஃப்ரெண்ட்ஸ் காசிப் பண்ணும்போது அதை படிக்க கூடாது. சரி, முதல்ல சொல்லு. என்னை பத்தி என்ன சொன்ன? சொல்ல மாட்டேன். இப்ப எதுக்காச்சும் நான் லேப்டாப்போட இருக்க. இங்க பாரு, நாளைக்கு நான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கார்த்திக். மோகன் வந்து நந்தினி அக்காவை கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா ஒரு விஷயம், அக்கா இங்க இருந்து போயிட்டதுனால மறுபடியும் இங்க எல்லாருக்கும் போர் அடிக்கும். ஆ. இங்க பாரு அர்ச்சனா, நாளைக்கு நான் கார்த்திக், பார்வதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னு கேக்குறா. எல்லாமே பிடிக்கும். கார்த்திக் சொல்லுங்களேன். அந்த பாட்டு தானே அது? எஸ்பிபியோட பாட்டு. அர்ச்சனா, எப்பவும் வேலை எல்லாம் முடியும். உங்களை பத்தி பேசி முடிக்கிற வரைக்கும் அது போயிட்டு தான் இருக்கும். அப்ப நானே இதை ஆஃப் பண்றேன். அட கார்த்திக், என்ன இது? என்ன இதெல்லாம்? ஐயோ கார்த்திக், இங்க வா, இங்க வா. கார்த்திக், என்ன இது? விடுங்க, என்ன விடுங்க. ஆவ்! பாருங்க, என்னோட முடி உங்க பட்டன்ல மாட்டிக்கிச்சு. உன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொன்ன? நான் ரொம்ப நல்லவன் சொன்னியா? நான் சொல்ல மாட்டேன். முதல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. முடியாது. பண்ணியே ஆகணும். முடியாது. விடுங்க. இல்ல. Ouch. அர்ச்சனா, நான் ரொம்ப நேரமா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன். ஆனா நீ கண்டுக்கவே மாட்ற. என்ன? நான் கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போறேன். என்ன இது? மறுபடியுமா? ம். ஆனா இந்த வாட்டி ரொம்ப நாளைக்கு உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன். ஆனா கார்த்திக், எந்த கேள்வியும் கேட்காத. நான் வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். அதனால இப்போ நான் உன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க போயிட்டு எப்போ வருவீங்க? எல்லாத்தையும் சொல்றேன். ஓகே? ம்.